இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே npci.org.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பாரத் ஆதார் சீடிங் எனபிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். BASன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன பிறகு கெட் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ண பிறகு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே டீட்டெயில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு வரும். ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருடைய கடைசி 4 நம்பர் ஷோ ஆகும். அடுத்ததான் மேப்பிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எனபிள்டு ஃபார் TPD, அதாவது டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆகிருக்குன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி வரணும். ஏன்னா அந்த பேங்க் ஒன்று தான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் கடைசி அப்டேட் பண்ண டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக OD ஃப்ளாக் அவைலபிள் டேட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கடைசியாக வந்து பேங்க் நேம் சொல்லிவிட்டு உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அந்த பேங்க்கோட நேம் இருக்கும். இது கனரா பேங்க்ன்றதில் கனரா பேங்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்களுக்கு வேறு பேங்க் SBI பேங்காக இருந்தால் ஸ்டேட் பேங்க்னு சொல்லி ஷோகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்குது நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதுலேயும் வந்து TPD மேப்பாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா PM கிசான் மகளிர் உரிமை தொகை இந்த ஸ்கீம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த TPD மேப் ஆன பேங்க் அக்கௌண்ட்டு தான் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.